ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையான ஹெல்த்தியான பருப்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 200 கிராம், கடலை பருப்பு 50 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 100 கிராம். இதில் அடை வயசானவங்க சாப்பிடும்போது கிறிஸ்பாக இருக்க வேணாம்னு நினைப்பாங்க. அப்படி அடை உங்களுக்கு சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா உளுத்தம் பருப்பை அதிகமாக வச்சுட்டு கடலை பருப்பையும் துவரம் பருப்பையும் கம்மியாக வச்சுக்கலாம். இதுவே யங்ஸ்டர்ஸாக சாப்பிட்டா இந்த அடையை கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அப்படி சாப்பிட்றவங்க உளுத்தம் பருப்போட அளவை கம்மி பண்ணிவிட்டு கடலை பருப்பையும் துவரம் பருப்பையும் அதிகமாக வச்சுக்கலாம். மொத்தத்தில் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ 3 பருப்பையும் சேர்த்தா அரிசியோட அளவு வரணும். அந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை வச்சும் அடை செய்ய போகிறேன். அதனால் முருங்கைக்கீரை ஆஞ்சு வச்சது 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். தேங்காய் 1 மூடி, கறிவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் சிறிதளவு, ஜீரகம் 2 ஸ்பூன், வெங்காயம் 4, காய்ந்த மிளகாய் 10, உப்பு தேவையான அளவு, எண்ணெய். புழுங்கல் அரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசியை ஊற வைக்கும் போதே கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு 3த்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். நீங்கள் கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணிங்கன்னா கருப்பு உளுந்தை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்திருந்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு 3த்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு வச்சு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊறி முடித்த பிறகு நம்ம அரைப்போம்ல, அப்படி அரைக்கும் போது ஜீரகம், காய்ந்த மிளகாய் 2த்தையும் சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதில் வெங்காயம், தேங்காய் துருவல், பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் அரிசியை அரைக்கும் போதே நான் உப்பு சேர்த்து தான் அரைச்சேன். அதனால் நான் இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் மாவு அரைக்கும் போது உப்பு சேர்க்க மறந்துருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடை உங்களுக்கு நல்லா டார்க் கலரில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாவு அரைக்கும் போதே காஷ்மீரி மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் மாவு அரைச்சி முடிச்சும் உங்களுக்கு அடையில் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடை மாவு இப்போ தயாராகிடுச்சு. இப்போ கல்லில் எண்ணெய் தடவி கல்லை சூடு பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அடை சுட்டு எடுத்துடலாம். அடையை சுற்றி இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா அடை நல்லா வெந்து கல்லில் ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம அடையை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடையை திருப்பி போட்டதுக்கப்புறமும் ஒரு தடவை அடையை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அடை 2 சைடும் ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த அடை சுட்டு எடுத்துக்கலாம். அடை மாவில் வெங்காயம் எல்லாம் சேர்த்தப்போ நான் கருவேப்பிலையை ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் இப்போ கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் அடை ஊற்றிருக்கேன். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே அடை மாவில் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடை ஊற்ற போகிறோம். அடையில் முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, பரங்கிக்காய், சொரைக்காய், வாழைப்பூ இதில் எது வேணாலும் நீங்கள் அடை மாவோட சேர்த்து அடை சுட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அதனால் நான் இப்போ முருங்கைக்கீரையை வச்சு ஒரு அடை சுட்டு எடுத்துக்கிறேன். கல் சூடானதுக்கப்புறம் அடை ஊற்றி எடுக்க போகிறோம். அடை நல்லா வெந்து ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு வகை அடை தயாராகிடுச்சு. ஒன்று முருங்கைக்கீரை இல்லாமல் ப்ளைனாக செஞ்சுருக்கேன், இன்னொன்று முருங்கைக்கீரை போட்டு அடை செஞ்சுருக்கேன். இந்த அடைக்கு வெண்ணெய், வெல்லம், சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.